அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவம் தொடர்ச்சியாக போடப்பட்ட ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் பை செல்வி. அந்த வழக்கில் இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா மக்களே, செல்வியை சார்ந்த பாப்பா மோகன் அவர்கள் ஒரு தவறான செய்தியை பத்திரிகை கொடுத்துருக்காரு. அந்த தவறான செய்தி என்ன, அது ஏன் தப்புன்னு நம்ம சொல்கிறோன்றதை ஆதாரப்பூர்வம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி CJMல போடப்பட்ட ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன். அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுக்கு செல்விக்கு ஆதரவாக களமிறங்கிய திரு பாப்பா மோகன் அவர்கள் ஜென்ரலாகவே வழக்கறிஞர்கள் அவங்க கிளைண்ட்டுக்கு சாதகமாக ஏற்ற மாதிரி தான் கோர்ட்டில் பேசுவாங்க மக்களே. அது கோர்ட்டில் 1000 விஷயம் பேசலாம், அது டிஃப்ரெண்ட் திங். ஏன்னால் அதனை நீதிபதி அவர்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அவங்க அதிகாரம் இருக்கிறது தான் சொல்லணும். ஆனால் வெளியே பேசும்பொழுது ஜென்ரலாகவே ஒரு தப்பு பண்ண கிளைண்ட்டுக்கு வாதாடக்கூடிய வக்கீல்கள் வெளியே ஜென்ரலாக பேசக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏனால் நீங்கள் என்ன விஷயத்தை உங்களுக்கு செல்விக்கு ஆதரவாக நீங்கள் கோர்ட்டில் பேசுகிறீங்களோ அந்த விஷயத்தை செல்வி சொல்கிற மாதிரியே நீங்கள் வெளியே ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ அதனை பொதுவெளியில் பார்க்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் பண்ணக்கூடிய தப்பை சுட்டி காட்டுவதற்கு தோதாக அமைந்துவிடும் சொல்லலாம். ஏன்னா மக்களே, சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு SLP போடப்பட்டுச்சு செல்வி தரப்பில் இருந்து. எதுக்குனால் அகெயின்ஸ்ட் டு கேன்சல் த பெயில் ஆஃப் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த வழக்குக்கு எதிராக பெயில் கொடுத்துட்டாங்க, பெயிலை கேன்சல் பண்ண சொல்லி SLP போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதை சித்தார்த் அவர் வாதாடுறாரு. அந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கப்பட்டுச்சு ஹைகோர்ட்டில் இருந்து. அந்த அப்சர்வேஷனில் தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அப்சர்வேஷனை நீக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மக்களே. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. உச்சநீதிமன்றம் அவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இது தற்கொலை என்று சொன்னது தவறு என்று சொல்லி அந்த ஆப்சர்வேஷனை நீக்கிவிட்டு வழக்கினை புலனாய்வு செய்ய சொன்னார்கள். ஆனால் அப்பொழுதே உச்சநீதிமன்றத்தில் காவல்துறை வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது என்பதை போல சொன்னார்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இப்போ ஜென்ரலாகவே செல்வி என்னென்ன விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காளோ அது எல்லாமே பாப்பா மோகன் அவர்களோ இல்லை கூட இருக்கக்கூடிய சில நபர்களோ சொல்லி கொடுத்து பேசுவதுன்னு நமக்கு தெளிவாக இப்போ புரிய ஆரம்பிக்குது. ஏனென்றால் செல்விக்கு என்ன சொல்லி செல்வி வெளியே மக்கள்கிட்ட தப்பான பொருளை கலப்பிக்கிட்டு இருக்காளோ அதே வார்த்தையை பாப்பா மோகன் அவர்களும் வெளியே பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒன்று, செல்வி வீடியோவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். செல்வி வீடியோ பார்க்குற அளவுக்கு அவருக்கு டைம் இருக்கா நமக்கு தெரியல. இல்லை இவ சொல்லி கொடுக்குற விஷயம் செல்வி பேசணும். இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுனால், பாப்பா மோகன் அவர்கள் மக்கள்கிட்ட செல்வி எதை பற்றி எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், எப்படி பேசினா மக்களை ஏமாற்ற முடியும் சொல்லி கொடுத்துட்ருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை இப்போ நம்ம பார்வைக்கு நான் முன்வைக்கிறேன். பாருங்கள், இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மக்களே. இதில் லிஸ்ட் ஆஃப் தி அட்வொகேட்ஸ் பேர்லாம் இருக்கும். இதை விட்டுருங்க, அடுத்த பேஜுக்கு வரலாம். நான் படித்து அவங்க திரும்ப புரிய வைக்கலாம் மக்களே. ஏனால் ஒரு தப்பான செய்தியை வெளியே மீடியா கிட்ட மக்கள்கிட்ட கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப உறுதியாக இருக்கோம், ரொம்ப தெளிவாக இருக்கோம், ரொம்ப பார்த்து பண்ணுறோம். ஆனால் பாப்பா மோகன் மாதிரியான வழக்கறிஞர்கள் அசால்ட்டாக ஒரு தப்பான செய்தியை மக்கள்கிட்ட கொடுக்குறப்போ அது எவ்வளோ தப்பான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையே ஃபேப்ரிகேட் பண்ணி அவர் பேசியிருக்காருன்றது அஃபென்ஸாக இல்லையா? ஒரு சீனியர் கவுன்சில் தான் பாப்பா மோகன் அவர்கள், அது அஃபென்ஸாக அவர் தான் சொல்லணும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையே ஃபேப்ரிகேட் பண்ணி தப்பான தகவலாக வெளியே சொல்கிறாருனால் அப்போ எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் அவர் மேடு பண்ணிருக்காரு இந்த இடத்துலன்றதை பார்க்கணும் மக்களே. ஜட்ஜ்மெண்ட்டே படித்து காட்டுறேன் பாருங்கள். ஆர்டர் பாயிண்ட் நம்பர் 1. Mr. Siddharth Luthra, learned senior counsel appearing for the petitioner, apprehends that the observations made by the High Court would influence the trial judge at the stage of the trial. அதாவது சித்தார்த் லுத்ரா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அவருடைய வாதமே இதை நீக்குவதற்கு கிடையாது. அவர் வாதமே சூப்பராக வச்சுருக்காருனால், இப்படி அப்சர்வேஷன் ஹைகோர்ட்டில் கொடுத்ததுனால ட்ரையல் கோர்ட்டில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறமோன்னு தான் அவர் கேட்குறார். மற்றபடி அவர் அந்த அப்சர்வேஷன் நீக்க சொல்லி கேட்கவே இல்லை. இது எப்படி தப்பான தகவலை பரப்புகிறாங்கன்ற நீங்களே பாருங்கள் மக்களே. பாயிண்ட் நம்பர் 2. It is submitted that with these observations, it is impossible that any court may record a conviction. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3.
The observations made by the learned judge at the High Court are only for the consideration as to whether bail ought to have been granted or not. அதாவது அவங்க கோர்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட அப்சர்வேஷனை குறை சொல்லவில்லை அவர்கள். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இந்த அப்சர்வேஷன் கொடுக்கப்பட்டது இஸ் டு கன்சிடர் வெதர் த பெயில் கேன் பி கிவன் ஆர் நாட், அவ்வளோதான். ஸோ இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது அந்த பெயிலோட முடிஞ்சு போயிடுச்சு. அப்சர்வேஷனை அவங்க குறை சொல்லவில்லை. நம்ம திரும்பி இதை பார்க்கணும் மக்களே. ஏனென்றால் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், ஒரு ஹைகோர்ட்டில் ஜஸ்ட் இளந்திரன் அவர்கள் வந்து அப்சர்வேஷன் கொடுத்துருக்கார். அந்த அப்சர்வேஷனை அவர் சும்மா கொடுக்கல. ஒரு பெயில் பெட்டிஷன் வருது. அந்த பெயில் பெட்டிஷனில் உங்களுக்கு செல்வி தரப்புலேருந்து இன்டர்வியூன் போடுறாங்க. திரு சங்கர் சுப்பு அவர்கள் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் அங்கே வாதாடுறாரு. அவர் அங்கே வாதாடுறப்போ ஹைகோர்ட் ஜட்ஜு ரொம்ப தெளிவாக 2 பக்கமும் கேட்குறாங்க. இவர் வந்து பல்லுக்கடின்னு சொல்கிறாரு. சொன்னவனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஜிப்மருடைய ஆய்வறிக்கை, இது 3ஐயும் இந்த பக்கம் பிபி சப்மிட் பண்ணுறார். இந்த பக்கம் வந்து லெட்ரு ஃபேக்குன்றாங்க. லெட்டரில் வந்து எழுத்து வந்து இந்த பொண்ணு எழுதுதான்றதை ஆய்வு பண்ணி அந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்றாங்க. ஸோ சூசைட் நோட்னு சொல்லக்கூடிய விஷயம் உண்மை, அந்த பகலில் எடுத்தது உண்மை, சிசிடிவி பதிவுகள் காண்பிக்கப்படுகிறது அதுவும் உண்மை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காண்பிக்கப்படுது அதுவும் உண்மை. அப்படிங்கிற எல்லா மெரிட்ஸ் ஆஃப் த கேஸையும் அங்கே இன்டர்வியூன் பண்ணி வாதாட வைத்தது திரு சங்கர் சுப்பு அவர்கள். உங்களுக்கு இளந்திரன் ஜஸ்டிஸ் அவர்களே வந்து முன்னெடுத்து வந்து சுவோமோட்டோவாக எடுத்துக்கிட்டு அவரே அந்த கேஸில் வந்து எல்லா ஆதாரத்தையும் கேட்டு எல்லாத்தையும் பார்த்து அவர் அப்சர்வேஷன் கொடுக்கல. ஒரு அப்சர்வேஷன் ஏன் கொடுக்கப்படுதுன்றத விஷயத்தை பார்க்கணும் மக்களே. வெளியே இந்த செல்வி மாதிரி ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ்லாம் வெளியே ஏகப்பட்ட விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பல்லுக்கடி, பார்ட்டி நடந்துச்சு, உள்ளே வந்து விஐபிஸ் வந்தாங்க, பொண்ணை பரிமாறணும், இஷ்டத்தை கதை விட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கதையை உடைக்க வேண்டும். ஏன்னா பொய்யான கதைகள் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தவறுகளால் ஒரு பள்ளி எரிக்கப்பட்டிருக்கு பிளான் பண்ணி பை செல்வி அண்ட் கோ. இதுக்கு தனி கேஸ் போயிட்டுருக்கு, கலவர கேஸ் தனியாக இருந்துகிட்ருக்கு. அது முடியாது, அது முடியவும் முடியாது. அதுக்கு செல்வியையும் திராவிடமனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்காமல் அந்த கேஸ் முடியவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட அப்சர்வேஷனை கொடுக்கறதுக்கு எது ட்ரிகர் பண்ணுச்சுன்றதை பார்க்கணும் மக்களே. திரு சங்கர் சுப்பு அவர்கள் இன்டர்வியூன் போட்டு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்லாம் பொய்ன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொய்ன்னு சொல்கிற விஷயத்தை இவர்கள் கன்சிடர் பண்ணி பார்க்குறாங்க. அது உண்மைன்னு இருக்குது, இவர் சங்கர் சுப்பு சொல்கிற பொய்ன்னு தெரியுது. ஸோ திரும்பி இல்லை, இது கொடுத்தீங்கன்னா வெளியே வந்தால் ஆதாரத்தை அழிப்பாங்க, ஆதாரமே அங்கே எங்கெல்லாம் எடுத்து போயாச்சு, ஸ்கூல்லேயே போக முடியாது, இவங்க வீடே எரிஞ்சு போச்சு, எரிச்சிட்டானுங்க, இப்போ என்ன பண்ண முடியாது அடுத்ததுன்ற கேள்வி இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சங்கர் சுப்பு சொல்வதை போல் இது வந்து மர்டரோ இல்லை ரேப் அசால்ட்டோ கிடையாது, இது கிளியர் கட் தற்கொலைன்றதை தெளிவுபடுத்துகிறாங்க. எதுக்குன்னா டு கிவ் அ பெயில். இவங்க பெயில் கொடுக்குறது அப்ஜெக்ட் பண்ணுறது எதுக்கு பண்ணுறாங்க? இது அசால்ட் ஆஃப் செக்ஷுவல்ன்றாங்க, ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, செக்ஷுவல் அசால்ட் சொல்கிறாங்க, மர்டர்ன்னு சொல்கிறாங்க. இது இல்லைப்பா, இது தற்கொலைப்பான்றாங்க நீதிபதி. ஸோ சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, 3rd பாயிண்டில், the observation made by the learned judge of the High Court are only for the consideration as to whether bail ought to have been granted or not. அடுத்தது 4th point, it is a settled law that a detailed elaboration of the evidence at the stage of a grant or refusal of bail should be avoided. இது அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏனால் இன்டர்வியூன் ஏன் போட்டிங்க? இன்டர்வியூன் போடாமல் இருந்தால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹைகோர்ட்டு, இந்த பக்கம் வந்து பெட்டிஷனர், பெயில் பெட்டிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் தரப்பு, இதுக்குள்ளே மட்டுமே டிஸ்கஷன் முடிஞ்சிருக்கும், இதுக்குள்ளே மட்டுமே எல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்டர்வியூன் போட்டதுனால தானே இது பயணப்பட்டுச்சு. அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 5, we find that it is wholly unnecessary on the part of the learned single judge of the High Court to have gone into merits of the matter in such detailed explanations. ஏனால் in a such great detail இது உள்ளே போயிருக்க வேண்டாம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ரைட். ஆனால் இன்டர்வியூன் போட்டதுனால தான் இது பண்ணப்படுது, அவர் சும்மாலாம் பண்ணல இந்த விஷயத்தை. அடுத்தது 6th பாயிண்ட், in the view of the matter we clarified that none of the observations made by the High Court should be taken into consideration by the learned trial judge while conducting the trial. அவ்வளோதான். அதாவது ஒரு விஷயம் மக்களே, அப்சர்வேஷனை கேன்சல் பண்ண சொல்லி இவர்கள் கேட்டிருக்கலாம்,
லூத்ரா கிட்ட. லூத்ரா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இல்லைங்க இது வந்து ஒரு கலவரம் நடந்த வழக்கு, இங்கே அப்சர்வேஷனை கேன்சல் கேட்டோன்னா நம்ம தப்பாயிருவோம். ஏன்னா ஒன்று பண்ணலாம், அந்த அப்சர்வேஷன்ஸு ட்ரையல் கோர்ட் ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ கேட்க போடப்பட்ட எஸ்எல்பியும் டு த ரெஸ்ட்ரிக்டட் லெவல் தான். இவங்க சொல்கிற மாதிரி அப்சர்வேஷன் கேன்சல் பண்ணி கேட்கவே இல்லை. அவர் வாதாட தெளிவாக சொல்கிறாங்க, தெளிவாக போட்டாங்க வாதாடுற விஷயத்தையே. அப்சர்வேஷன்ஸ் கேன்சல் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை வாதாடுறப்போ. இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க, அவ்வளோதான். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, சரிங்க இந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் கொடுத்தாச்சு, அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட்லேயே பெயில் கொடுப்பதற்கு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு அப்சர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்டு, கொடுத்தாச்சு. பட் இந்த அப்சர்வேஷன் ட்ரையல் கோர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க கதையை. அப்சர்வேஷன் கேன்சல் பண்ண சொல்லி எங்கேயுமே சொல்லவில்லை, இது தற்கொலை தான் அப்படின்னு கொடுத்த அப்சர்வேஷன் இஸ் கரெக்டுன்ட்டாங்க. இதை வந்து அவங்க கேன்சல் கொடுக்கவே இல்லை. 7th பாயிண்ட், த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப் அக்கார்டிங்லி, முடிஞ்சு போச்சு. இப்போ சொல்லுங்கள் திரு பாப்பா மோகன் அவர்களே, எங்கே உங்களுக்கு இது தற்கொலை அப்படிங்கிற அப்சர்வேஷனை கேன்சல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்களே, அதாவது விஜய் அவர்களுடைய ரோல்ஸ் ராய்ஸ் மேட்ரு, அதில் வந்து ஒரு பெட்டிஷன் போடப்பட்டுச்சு. விஜய் தான் போட்டார். ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து அவர் இம்போர்ட் பண்ணிட்டார் ஃப்ரம் இங்கிலாந்து, லண்டன்லேருந்து. அப்போ இம்போர்ட் டியூட்டி கட்டுறாரு. இம்போர்ட் டியூட்டி கட்டி கொண்டு வந்துட்டு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பே பண்ணுறன்றாரு. இங்கே ஒரு டேக்ஸ் ஒன்று வருது, அபோவ் 11 lakhs வருது. அது நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக நிற்கிறார். அப்படி கட்டாமல் இருக்கிறதுனால வண்டி சும்மா நின்றுட்டே இருக்குது, வெளியே எடுத்துன்னு போக முடியனால. ஸோ அதை கட்டாமல் இருக்கிறதுக்கு அவர் விலக்கு கேட்குறாரு ஹைகோர்ட்டில். அப்போ விலக்கு கேட்குறப்போ ஹைகோர்ட் சொல்கிறாங்க, நீங்கள் நடிகர்கள் தானே, நிறைய சம்பாதிக்கிறீங்கல்ல, நீங்கள் கட்டினா என்ன உங்களுக்கு கஷ்டம், நீங்கள் கட்டுற வரிப்பணம் தானே மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களா போய் சேருது, பட் நீங்கள் ஷுட் பி எக்ஸாம்பிள் தானேன்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துட்றாரு. அப்போ இந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்த அப்சர்வேஷனாக இருக்குது விஜய்க்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 bench ஜட்ஜுக்கிட்ட 2 benchல போகிறாரு. போயிட்டு அந்த அப்சர்வேஷனை நீக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறார். அப்போது 2 bench என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்சர்வேஷன் கருத்து கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அப்சர்வேஷன் நீக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க 2 bench. அப்போ இந்த 2 bench பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஃபார்வர்டிங் டு ரெஜிஸ்டார் என்ன பண்ணுறாங்க, அந்த அப்சர்வேஷன் நீக்கி புது ஆர்டரை வடிவமைச்சு அதை வந்து நாங்கள் பப்ளிக் டொமைனுக்கு விடுறாங்க. இதுதான் அப்சர்வேஷன் நீக்குவதற்கான ப்ராசஸ். இப்போ சொல்லுங்கள் மக்களே, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இளந்திரன் அவர்கள் கொடுத்த இந்த அப்சர்வேஷன் நீக்குவதற்காக எதை பெட்டிஷன் இவங்க போட்டாங்களா? எங்கேயாச்சும் எப்பயாச்சும் போச்சா? ஒரு மண்ணும் கிடையாது. அப்போது ஓப்பனாக ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு தப்பான ஒரு தகவலை பரப்பிய திரு பாப்பா மோகன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையே இவர் வந்து இன்டர்பிரேட் பண்ணி ஒரு தப்பாக ஃபேப்ரிகேட் பண்ணி தப்பாக சொல்ல பாப்பா மோகன் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டு? சோமூட்டை எடுக்கலாமா, கண்டெம்ட் எடுக்கலாமா? எடுக்குமா சுப்ரீம் கோர்ட்டு? தண்டனையை வந்து அவர் ஏற்றுக்க ரெடியாக இருக்காரா? கோர்ட்டு சொல்லுங்கள் மக்களே, இதை அவர் பதில் சொல்லட்டும். அதாவது அவர் வந்து தப்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, தப்பாக ஒரு பொய்யான தகவலை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையே இவர் இங்கே பொய்யான தகவலை மாற்றி திருச்சி மீடியாவுக்கு பேசிட்டாரு, அது தப்பு தான் அப்படின்ற மன்னிப்பு கேட்பார். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது தனி ரூல்ஸ் அப்போ அவர் கிடையாதுல்ல, அவருக்கு ஒரே ரூல்ஸ் தானே மக்களே. திரு பாப்பா மோகன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு ஓப்பனாக கேட்க வேண்டும். அடுத்த முறை 28th அன்னைக்கு திரும்ப ஹியரிங் வருது. ஹியரிங்கில் அநேகமாக இந்த வாட்டி முடிஞ்சுன்னு நினைக்கிற மக்களே, எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ நடக்கக்கூடிய ஹியரிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை மக்களே. என்னென்ன ப்ராசஸ்லாம் விழுப்புரம் கோர்ட்டில் நடந்துச்சோ அது ரிப்பீட் ஆகுது இந்த இடத்துல. அப்போ விழுப்புரம் கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து என்ன விளக்கம் கொடுத்தா அதை கொடுக்க போகிறாங்க. இப்போயும் வேறு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. என்ன விளக்கம் கொடுத்தாங்க நான் விசாரிச்சுட்ருக்கோம் மக்களே. விசாரித்து கண்டிப்பாக 27 மே 28th மே கேஸ் வரப்போகுது. 27th மே நம்ம டீட்டெயில் வீடியோ போடுவோம், நிச்சயமாக போடுவோம். அதில் ரொம்ப தெளிவாக போடுவோம். உங்களுக்கு போன முறை விழுப்புரத்தில் ப்ராசிக்யூஷன் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துவோம் மக்களே. அதே இப்போ கொடுக்க போகிறாங்க, மாற்றி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அநேகமாக 28th மே இந்த கேஸ் முடிஞ்சுன்னு எதிர்பார்க்கலாம் மக்களே.
எதிர்பார்ப்போம். அன்னைக்கு சப்போஸ் பாப்பாமோகன் வந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், வந்தார்னால் போன முறை நான் தப்பாக சொல்லிட்டேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை, அது தப்பாக வந்து பதிவிட்டுட்டீங்க, அப்படி கிடையாதுன்றதை ஓப்பனாக மீடியா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் திருத்துவாரான்றதை பார்க்கலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.